ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 மே 2025. பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், प्यूरिटी की रॉयल्टी अर्थात एक व्रता बनना, अर्थात एक बाबा दूसरा न कोई। इस ब्राह्मण जीवन में संपूर्ण पावन बनने के लिए एक व्रता का पाठ पक्का कर लो। பாபா சொல்றாரு, பியூரிட்டியினுடைய ராயல்டி உங்களிடம் இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஏக் பிரத்தாவாக, அதாவது ஒருவருடையவராக ஆகி இருப்பது. எனவே இந்த பிராமண வாழ்க்கையில நீங்க வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒருவர் தான் எனக்குரிய பாடத்தை உறுதியாக்கி கொள்ளுங்கள். சங்கல்பத்திலேயே ஒருத்தர் தான், நமக்கு பேசுறதுக்கு ஒரு பேச்சு துணை வேணும், ஒருத்தர் இருக்காரு. கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் வேணும், ஒருத்தர் இருக்காரு. வேற ஏதோ ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தர் இருக்காரு. ஆக நம்முடைய சிந்தனையிலேயே, சிந்தனை, பேச்சு, கர்மம், கொடுக்கல் வாங்கல், இது எல்லாவற்றிலும் யார் இருக்கிறதா? பாபா இருக்காரு. விருத்தி மே சுப பாவனா சுப காமனா ஹோ. உள் உணர்வில் சுப ஆசைகள், சுப விருப்பங்களை, சுப பாவனையை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா ஆத்மாக்களுக்காகவும் நன்மை நடக்கட்டும் எனக்கூடிய சுப பாவனை. दृष्टि द्वारा हरेक को आत्मिक रूप में व फरिश्ता रूप में देखो. சோ திருஷ்டியில தூய்மை என்றால் என்ன? ஒவ்வொருவரையும் ஆத்மான்னு பார்க்கணும், அல்லது இது ஒரு ஃபரிஷ்தா, இது ஒரு ஃபரிஷ்தா, இது ஒரு ஆத்மான்னு நீங்க பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். அது திருஷ்டியில வரணும். கர்ம द्वारा हर आत्मा को सुख दो और सुख लो. கர்மத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் கொடுங்கள் மற்றும் சுகத்தை எடுங்கள். சுகம் கொடுத்துடுவோம், சுகத்தை எடுக்கிறது என்ன அர்த்தம்? அவங்க துக்கம் கொடுத்தா கூட நம்ம என்ன பண்றது இல்ல, அத எடுக்கிறது இல்ல. எனவே கர்மத்தின் மூலமாக சுகம் கொடுங்கள், சுகம் எடுங்கள். कोई दुख दे, गाली दे, इंसल्ट करे तो आप सहनशील देवी, सहनशील देव बन जाओ. ஒருவேளை யாரானாலும் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறாங்க, உங்களை நிந்தனை செய்யறாங்க, உங்க மேல ஏதோ பழி போடுறாங்க, இல்ல உங்களை இன்சல்ட் பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஆனா இது எதற்குமே நீங்க காரணம் அல்ல அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு? அப்ப அந்த துக்கத்தை நீங்க எடுக்காதீங்க, பொறுமையினுடைய தேவியாக, தேவதாவாக ஆகிடுங்க. இதுதான் சுகம் எடுக்கிறது. சோ அவங்க துக்கம் கொடுக்கறாங்க, ஆனா நான் துக்கம் எடுக்கல. எனவே அப்போ ஒவ்வொன்றுக்கும் பாபா புரிய வைக்கிறாரு. திருஷ்டியில ஆத்மாவை பாருங்க, இல்ல பரிஷ்தாவா பாருங்க. விருத்தியில எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுகமா இருக்கணும்ன்ற விருத்தி இருக்கட்டும், சுபபாவனை. செயல்கள்ல நான் சுகம் கொடுக்கிறேன் அல்லது ஆத்மாவிடமிருந்து சுகம் எடுக்கிறேன். ஒருவேளை யாராவது துக்கம் கொடுத்தா கூட நான் அதை எடுக்கிறது இல்லை. சோ இப்படி நீங்க தூய்மையை உங்களுடைய மனம், சொல், செயலில், விருத்தியில் கொண்டு வாருங்கள். இதுதான் இன்னைக்கான பிராக்டிஸ். நல்லது. ஓம் சாந்தி.